ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் ஒரு கோஸ்ட் ஸ்டோரி பார்க்க போகிறோம். அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு கிளாஸ் ரூமு, அதில் டீச்சர் இருக்கிறாரு. அந்த டீச்சரு ஸ்டூடெண்ட் 30 இருக்காங்க ஸ்ட்ரென்த்து. அந்த டீச்சர் என்ன பண்ணுறாரு, எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சரியாக படிக்கலையோ அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து அவங்கள படிக்க வைப்பார். சில ஸ்டூடெண்ட்லாம் ஒழுக்கமாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் மாதிரிலாம் கொடுப்பாரு. அவங்கள ஈவினிங் நைட்டு வரைக்கும் படிக்க வச்சு லேட்டாக தான் அனுப்பி விடுவார். அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சரி ஒரு நாள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் லைப்ரரியில் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவார், எப்பவுமே அவங்க அவங்களுடைய நம்பர் சொல்லி பேசுவாங்க. நேமை சொல்கிறத விட இவர் ஃபோன் பண்ணி அவங்கள செக் பண்ணுவார். அப்போ நான் இந்த மாதிரி 29 சார், இந்த மாதிரி நான் 28 சார், நான் படிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க ஃபோன்லேயே அவர் எப்பவுமே ஒன்ஸ் செக் பண்ணிக்குவார். இவங்கெல்லாம் படிக்கிறாங்களா இல்லைன்னா நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவருக்கு ஒரு கால் வருது. கால் வந்ததும் எடுக்கிறாரு. அந்த கால் பண்ணதும் ஒரு பொண்ணு என்ன பண்ணுது, ஒரு மாதிரி தயங்கி பேசுது. ஒரு சின்ன வாய்ஸ் மாதிரி, ஒரு சின்ன பொண்ணு வாய்ஸ் மாதிரி இருக்குது. தயங்கி பேசுது. அது என்ன சொல்லுதுன்னா, சார் நான் என்னுடைய நம்பர் 31 அப்படின்னு சொல்லுது. சொல்லிவிட்டு என்ன பண்ணுது, டக்குன்னு வச்சிருது. இவர் என்ன பண்ணுறாரு, யோசிக்கிறாரு. என்ன இது, இப்போ யாரும் ஃபோன் பண்ணாங்க, நம்மளை ஏதோ ஜோக் பண்ணுறாங்களா? ஒருவேளை நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் தரும், அது ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை ஏதாவது ஜோக் பண்ணுறாங்களா, வாய்ஸ் மாற்றி மிமிக்ரி மாதிரி ஏதாவது பண்ணுறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, மறுநாள் வராரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டையும் கேட்குறாரு, ஒருத்தர் அது பாருங்கள், நீங்களாக ஒத்துக்கோங்க, நானாக அடிக்கிறதுக்கு முன்னாடி என்னை யார் நேற்று நைட்டு ஃபோன் போட்டு யாருன்னு எதாவது ஜோக் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஒருத்தர் கூட அது ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா அவங்க யாருமே அந்த ஃபோன் போட்டு எதுவுமே பண்ணலை. அப்படியே அந்த நாள் போச்சு. அடுத்த நாளும் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே நம்பரு, அதே டைமுக்கு ஒரு ஃபோன் வருது. இவர் எடுக்கிறாரு. எடுத்ததும் இதே மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. கேட்டதும் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த தடவை இது யாருன்னு சொல்லிட்டு அது கேட்குறதுக்கு உள்ளவே அந்த ஃபோன் மறுபடியும் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது, கட் பண்ணிடுது அந்த பொண்ணு. இதை மட்டும் சொல்லிவிட்டு இவர் கேட்குறதுக்கு முன்னாடியே, நீ யாருன்னு கேட்குறதுக்கு முன்னாடியே அது ஃபோனை கட் பண்ணிடுது. மறுபடியும் மறுநாள் வராரு. நீங்கள் இதே பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு கோவம் தான் வருதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த தடவை என்ன பண்ணுறாரு, ஒருத்தரையாக கூப்பிட்டு விசாரிக்கிறாரு, யாராவது இருந்தால் ஒத்துக்கோங்க அப்படின்ட்டு. யாருமே ஒத்துக்கலை. அப்பயும் இவருக்கு ஒரு டவுட்டு வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு இதை ஸ்டாப் பண்ணிட்டாரு. மறுநாளும் அதே கால் வருமானு பார்த்தா கரெக்டாக வந்துச்சு. வந்ததும் இந்த தடவை என்ன பண்ணுறாரு, நம்ம கேட்டே ஆகணும்னு மறுபடியும் வாய் திறக்கிற நேரத்தில் மறுபடியும் கட் பண்ணிடுது. அது சொல்ல வேண்டியது இதை மட்டும் சொல்லிவிட்டு, டீச்சர் நான் இது மாதிரி 31 நம்பரு அப்படின்னு மட்டும்தான் சொல்லுது. அது கூட எப்படின்னா அந்த வாய்ஸ் அப்படியே அழுகிற மாதிரி, அழுதுகிட்டே சொல்கிற மாதிரி லைட்டாக அந்த மாதிரி சொல்லுது. இந்த தடவையும் அவரால் கேட்க முடியல, அது வச்சிருது. மறுபடியும் மறுநாள் ஃபோன் பண்ணும்போது இந்த தடவை அவர் விடவே இல்லை. அவர் கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, இங்கே பாரு, ஃபோனை வச்சிடாதம்மா, நீ யார், உன் பேர் என்ன தான் உனக்கு வேணும்? அதான் அவருன்னா கத்துறாரு கோவத்தில். ஏன்னா டெய்லியும் இதே தான் வருதேன்னு சொல்லிட்டு. அப்போ தான் அது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் திரும்பியே நின்றுட்டுருக்கீங்க சார், நீங்கள் உங்கள் முகத்தையே காட்ட மாட்றீங்க, நான் உங்களை உங்கள் முதுகு சைடு தான், உங்கள் பேக் சைடு தான் நான் பார்க்குற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் முகத்தையே நான் பார்க்கவே இல்லை இது வரைக்கும். நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது இப்படி திரும்பி நின்று நீங்கள் கிளாஸ் எடுங்க, உங்கள் ஃபேஸை நான் பார்க்கணும். என் நம்பர் 31ன்னு மறுபடியும் இப்படி தான் சொல்லிச்சு. சொன்னது இவருக்கு மறுபடியும் புரியல, இது என்ன தான் சொல்ல வருது, என்ன மீன் பண்ண வருதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த கால் கட் பண்ணிடுறாரு. கால் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யோசிக்கிறாரு, ஏன் நம்ம கால் மட்டும் கட் பண்ணணும், நம்ம நம்பரையே மாற்றிடலாம், நமக்கு எதுக்கு பிரச்சனை, இது ஏதோ ஒரு வேண்டாத வேலையாக இருக்குது, இது சம்டைம் இது என்ன வேணாலும் இருக்கலாம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, நம்பரே மாற்றிடுறாரு. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா
அவர் ஸ்கூலை விட்டு கூட நின்றுடுறாரு. சரிங்களா, ஸ்கூலை விட்டும் நின்றுடுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து இந்த ஸ்கூலை வந்து ரெனோவேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே எல்லாத்தையும் இடித்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது, சரி இந்த போர்டு வந்து ரொம்ப ஓல்டாக இருக்குது, பழசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த போர்டையும் உடைக்கிறாங்க. உடைக்கும் போது பார்த்தா தான் உள்ளே வந்து அந்த போர்டு இருக்குது இல்லைங்களா, அந்த போர்டுக்கு பின்பக்கமாக, அதாவது அந்த உள்ளே வந்து ஒரு பொண்ணு இறந்துருக்கு. ஒரு சின்ன பொண்ணு மாதிரி இருக்குது, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்குது. அந்த எலும்பு கூடு மாதிரி இருக்குது. உள்ளே வச்சு அதை அப்படியே போர்டை வச்சு அப்படியே பூசிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி இருந்த எலும்பு கூட எடுத்திருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ஒரு ஆத்மா தான் வந்து இந்த ஒரு கிளாஸ் டீச்சராக இருந்தப்போ ஒரு கிளாஸில் எடுப்பார் இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி அது சொல்லியிருக்கு. அந்த மாதிரி உங்கள் ஃபேஸை நான் பார்க்கல, நீங்கள் இப்படி திரும்பி நின்று எடுக்கிறீங்க கிளாஸு அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. இதுதான் வந்து நடந்திருக்குது. என்ன கைஸ், இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.